ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக இது போல் ஒரு ஸ்நாக்கை ரெடி பண்ணி தந்துடலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஓவன் இல்லாமலேயே ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முட்டை பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது மூணுமே நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நான் 2 நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உதிரியாக போடணுங்கிற அவசியம் இல்லை. எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக இது போல் கலந்துட்டாவே போதும், நல்லா உதிரியாகவே வந்துடும். முட்டை பப்ஸ் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சு அப்படின்னா தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டலாம். வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வரும். அப்பப்போ கலந்துட்டு இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக ஒரு பிங்கிஷ் ஷேடு போல் வந்திருக்கு. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். இதில் சின்ன நார்மல் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து கொஞ்சமாக கலந்துட்டுட்டு வேகிறதுக்கு விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், தக்காளி சாஃப்டாக இருக்காது. நல்லா வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த சமயத்தில் கலந்துட்டுட்டு கொஞ்சமாக இது போல் குத்தி விட்டோம் அப்படின்னாவே நல்லா சாஃப்டாக மசிஞ்சது போல் வரும். அப்போ தான் ஸ்டஃபிங்குள்ளே வச்சு சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும். உங்களுக்கு தக்காளி இருக்கிறது தெரியவே கூடாது அப்படின்னா கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணது போல் எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லிகைத்தூள், இதில் நான் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்திருக்கேன். இது நம்ம என்ன ஃப்ளேவர் சேர்த்துறோமோ அதுதான் நம்மளோட ஸ்டஃபிங்கில் இருக்கும். அப்போது சிக்கன் மசாலா தூள் சேர்த்தும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்திருக்கேன். மசாலா எல்லாமே தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி கலந்துட்டுக்குவோம். அப்போது வெங்காயமும் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நரநரங்கிற மாதிரி இருக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்துட்டுட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா கலந்துட்டுடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி போல் இருக்கட்டும். அப்போ தான் ஆறின பிறகு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது ஆற விட்டுடலாம். மிக்சிங் பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது 1/4 கிலோ மைதா இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி போல் ஜவ்வு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க கூடாது. அப்போது சப்பாத்தி போல் தேய்க்க முடியாது. நல்லா இது போல் உதிரியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா முழுமையாக இது போல் பிசைஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கையில் ஒட்டாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு வரும். இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு நல்லா இது போல் கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், மாவு எண்ணெயில் நல்லா கரைஞ்சிருச்சு. 4 முட்டை நான் வேக வச்சு இது போல் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
மாவு ஓரளவுக்கு சப்பாத்தி சைஸ்க்கு உருண்டை எடுத்துட்டு நல்லா சப்பாத்தி போல் நல்லா விரித்து எடுத்துக்கணும். அப்பப்போ மாவை தடவி தடவி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ரோலரில் ஒட்டாமல் வரும். எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இது போல் ஒட்டுக்கா 4 சைஸில் சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துருக்கேன்னு. இது போல் எடுத்துக்கிட்டோன்னா தான் எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு சப்பாத்தியில் ரெடி பண்ணி வச்சுருந்த எண்ணெயும் மைதா ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இதை நம்ம செய்யும்போது ஒவ்வொரு லேயருமே நல்லா பிரிஞ்சு நல்லா மொறு மொறுன்னு வரும். அதுக்காக தான் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சிடலாம். இது போல் 4 லேயர் அடுக்கி வைக்க போகிறோம். மைதா மாவில் செஞ்சுருக்கறனால நல்லா இது போல் இழுத்துட்டோம் அப்படின்னாவே நல்லா இலாங்கேட் ஆகிட்டு வரும். 4 ஓரங்களில் மாவு இது போல் கட் பண்ணி நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த ஓரங்களில் தூக்கி போட வேண்டாம். இதை ஒரு முறை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்தி எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். பப்ஸு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சப்பாத்தி ரோலை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பீஸாக இது போல் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மடிக்கும்போது ஒர்க் ஏரியாவில் ஒட்டாமல் இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நடுவில் இது போல் வச்சிடலாம். நல்லா முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நடுவில் வைக்கணும். இதுக்கு மேலே ஒவ்வொரு பாதி முட்டையை வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டு வைங்க, அப்போது வெளியில் வராமல் இருக்கும். இதோட 2 கார்னர்ஸை நான் இது போல் மடித்து விட்டுக்க போகிறேன். நான் இன்னைக்கு இது போல் ஷேப்பில் தான் நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணி கூட எடுத்துக்கலாம். மீதி உள்ள 2 கார்னர்ஸுமே நல்லா இது போல் மடித்து விட்டுட்டு ஓரங்களில் நல்லா அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உள்ளெல்லாம் எண்ணெய் போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எப்போவுமே ஒரே மாதிரியாக டிசைன் செஞ்சு கொடுக்காம இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக டிசைனில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் எல்லா பப்ஸுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மைதா மாவுங்கிறதுனால நல்லா இது போல் ஸ்டிக் ஆகிக்கும். வெளியிலையுமே ஸ்டஃபிங் வராது. இன்னொரு கடாயில் நான் ஷாலோ ஃப்ரைக்கு உண்டான எண்ணெயை ஊற்றிக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணுறோன்னாலும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸை ஒவ்வொன்றா வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயுமே நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு வரும். ஒரு பக்கம் நல்லா வறுபட்ட உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக இது போல் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். ஸ்டஃபிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மசாலா தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் நம்ம மசாலா போட்டு தக்காளி வெங்காயத்தை ரெடி பண்ணினோம் அப்படின்னா பப்ஸு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லா பக்கமும் நல்லா இது போல் மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை எண்ணெயிலேருந்து நீக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வீட்டிலையே முட்டை பப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே முட்டை பப்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.